ஒரு பெண் ஒரு தூர பயண ரயிலில் போய்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு முன்னாடி அவங்கள யாருன்னே தெரியாத ஒரு சக பயணி உட்கார்ந்து இருந்தா. ரயில் நிலையத்திலிருந்து ரயில் கிளம்புச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த பெண் ரொம்ப பதற்றமா இருக்கிறத அந்த சக பயணி பாக்குறார். கவனிச்ச அவர், சரி மக்கள் பதற்றமா இருக்காங்க, இதுல ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிறார். இரவு வந்ததும் அவங்க கண்ணுல இருந்து ஓரிரு சொட்டு கண்ணீர் வடியறத அவர் பாக்குறார். அவங்க கண்கள் கலங்கி, அதனால அவர் கொஞ்சம் தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கிறார். அவங்க பதில் சொல்லல. அவரும் பதில கேட்டு வற்புறுத்தல. ஏன்னா தெரியாதவங்களை நம்ம வற்புறுத்த முடியாது இல்லையா? மாலை நேரம் வர்றதுக்குள்ள அந்த பெண் துக்கத்தால பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிட்டாங்க. அவங்க செவத்துல முட்டிக்கிறாங்க. அவங்க நிஜமாவே கதறி அலறாங்க. இப்போ இது அந்த மனிதருக்கு ரொம்ப தாங்க முடியாம போயிடுச்சு. அவர் அவங்கள பிடிச்சு, தயவு செய்து என்ன ஆச்சுன்னு சொல்றீங்களா அப்படின்னு கேட்கிறார். அவங்க சொல்றாங்க, நேத்துல இருந்து நான் தப்பான ரயிலில் உட்கார்ந்திருக்கேன். கடந்து போற ஒவ்வொரு ரயில் நிலையமும் நான் தப்பான ரயிலில் உட்கார்ந்திருக்கேன்றது எனக்கு ஞாபகப்படுத்துது. இப்போ இதுதான் வேலை செய்யற பெரும்பாலான மக்களோட கதை. முதல்ல நீங்க தப்பான ரயில்ல ஏறிடுறீங்க. ஒவ்வொரு நிலையத்திலையும் உங்களுக்கு இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா? வாழ்க்கை உங்களுக்கு எவ்வளவோ வாய்ப்புகளை தருது. இது ஒரு தூர பயண ரயில். இது நிறைய இடங்கள்ல நிக்கும். இங்க எப்போ வேணாலும் இறங்கி இருக்கலாம். ஆனா உங்களுக்கு இறங்குறதுக்கு தைரியம் இல்ல. நீங்க அப்படியே போக போக உங்களோட துயரம் அதிகரிச்சுக்கிட்டே தான் போகும். அப்படி நடக்க விட்டுடாதீங்க.